உனக்குள்ள இருக்கிற அந்த உண்மை, இது யாருக்கும் எது உண்மை தெரியுமோ உன் மனசாட்சி தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. சில நேரத்துல நமக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம மனசு அங்க சரின்னு சொல்லவே மாட்டோம், டைலமாலேயே இருப்போம். அப்படி 9 to 12 இப்படி நிலா வெடிச்சு இப்படி மேல வரண்டாலேன்னு உங்களுக்கு விழுறதுன்னா ஒரு பக்கம் உட்காருங்க. ஆஃப்டர் 12 o'clock to midnight 2 o'clock வரையில தியானம் பண்றவங்களா இருந்தா திரும்பி அந்த சேர் பேக் சைட் போட்டுக்கிட்டு உங்க முதுகு கூட அந்த பாட்டு கூட அந்த ரேஸ் விழுற மாதிரி உட்காருங்க. நான் இந்த நல்ல நாள்ல வர அந்த காஸ்மிக் எனர்ஜியை நான் உள்வாங்கணும். சும்மா உட்கார்ந்து நம்ம கண்ணு மூடிட்டு இருக்கிறதெல்லாம் பலன் இல்லை. எண்ணங்களுக்கே இடம் தராமல் எதுக்காக அந்த நல்ல நாள்ல நான் உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன் என்று முதல்ல நினைச்சிட்டு உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் இந்த நல்ல நாள்ல வர அந்த காஸ்மிக் எனர்ஜியை நான் உள்வாங்கணும். சும்மா உட்கார்ந்து நம்ம கண்ணு மூடிட்டு இருக்கிறதெல்லாம் பலன் இல்லை. எண்ணங்களுக்கே இடம் தராமல் எதுக்காக அந்த நல்ல நாள்ல நான் உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன் என்று முதல்ல நினைச்சிட்டு உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வீட்டுல உண்டியா இருந்து பண்ற ஒரு எஃபெக்டை விட குரூப்பா 10 பேரோட சேர்ந்து இருக்கும் போது வர பலன் என்றதே ரொம்ப அதிகம். பாடி லைட் ஆகுது, நமக்கு நம்ம பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போயிடுறது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அது நிறைய அற்புதமான பலன்களை கொடுக்குதுன்னு போது அதனை நாம ஆசரணையில் வைக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? கூடிய மட்டும் தியானத்துல இருக்கணும், மௌனமாக இருக்கணும். 3 hours per day இப்ப பண்றீங்க. இன்னைக்கு சண்டே, ஹாப்பி சண்டே இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம 3 hours பண்றது கிடையாது. வீட்டுல இருந்தாலும் எப்பப்ப டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க இந்த தியானம் என்றது பண்ணீங்கன்னா நிறைய அற்புதமான பலன்களை நம்மளால உணர முடியும். இந்த ஆன்மாவை நாம தரிசிக்கணும் என்றால் என்ன பண்ணணும்? ஆன்மா, மனம், உடல், இந்த 3 ஒண்ணு. அதுல ஆன்மா என்றது கடவுளுக்கு சமம். நாம எங்கேயோ இருக்கிற ஒரு கஷ்டத்துக்கு அந்த கடவுளை வேண்டதை விட நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவே நீங்க ஆன்மார்த்தமாக, பெரியவங்க சொல்லுவாங்க பாரு, நீ ஆன்மார்த்தமாக பேசு, நினைச்சு பாரு அப்படின்ற சில விஷயங்கள்ல சொல்றது உண்டு. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த ஆன்மார்த்தமா என்றதுக்கு அர்த்தம் என்ன? உனக்குள்ள இருக்கிற அந்த உண்மை, இது யாருக்கும் எது உண்மை தெரியுமோ உன் மனசாட்சி தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. மனசாட்சி தான் ஆன்மா. யார் கண்ணுவாது நம்ம மூடலாம், பொய் சொல்லலாம், நான் செய்யவே இல்லைன்னுட்டேன்னு. ஆனா உன்னுடைய உள் மனசாட்சியை யாராலையுமே மூட முடியாது, அது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த ஆன்மாவிடம் நீங்கள் சரணடையுங்கள். கம்ப்ளீட் சரண்டர் ஆன்மா கிட்ட. என்ன கஷ்டம் வந்தாலும் எங்கேயோ கடவுள்கிட்ட இருந்த சுவாமி எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல பதிலை கொடு அப்படின்ற எத்தனை கோயில்களுக்கு புண்ணியக்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நாம போறோம். அதனை விட நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்மான்ற நம்ம கடவுள்கிட்ட நீங்க அத்தனை விஷயங்களுமே சொல்லிடுங்க. வெளிச்சமா நம்ம மனசுக்குள்ளேயே நீங்க தியானம் பண்ணும்போது சரண்டர் ஆயிடுங்க. இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, என்ன இந்த கஷ்டத்துல இருந்து நீ வெளியில கொண்டு வந்துடு, உன்னை மிஞ்சினது எனக்கு எதுவும் கிடையாது, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னுட்டு நீங்க எப்ப உணர்ந்து உங்க ஆன்மாவிடம் நீங்க எப்ப கம்ப்ளீட் சரண்டரா நீங்க சொல்றீங்களோ அப்ப உங்களுக்கு அதுல இருந்து வர பெனிஃபிட் என்னன்றது உங்களுக்கே தெரியும். சில நேரத்துல நமக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம மனசு அங்க சரின்னு சொல்லவே மாட்டோம், டைலமாலேயே இருப்போம். அது செய்யலாமா வேண்டாமா, இத்தனை பேர் பண்ணுன்றாங்க. ஆனா நம்ம உள் மனசுல ஏதோ ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க வந்து தியானம் பண்ணுங்க. அப்போ உங்க உள் மனசுல அந்த குரல்ன்றது கேட்கும், எஸ் ஆர் நோன்றது. அதுக்கும் நீங்க டைம் கொடுக்கணும், அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். என்ன ஆன்மாவிடம் நான் சரண்டர் பண்ணிட்டேன். எங்கேயோ இருக்கிறவங்க கிட்ட நம்ம குறையெல்லாம் சொல்லி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, தெரியாத கடவுளிடம், இத்தனை பேரிடம் போய் நம்ம நல்லது கெட்டது எல்லாம் நாம சொல்றோமே தவிர நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்மாவிடம் நாம எப்படி இருக்கிறோம் என்றதை நாம உணரணும். இந்த ஆன்மா என்று தரிசிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது தியானம், மௌனம். இது எவ்வளவு மணி நேரம் நீங்க சாதனை செய்தால மட்டும்தான் உங்களால உங்களுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, அது எனக்கு நல்லது செய்யும் என்ற விஷயத்தை உங்களால உணர முடியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி நீங்க ஆன்மாவுடன் பேசும்போது உங்களுக்கு நிறைய லாபங்கள் என்றது இருக்கு. இந்த சஜ்ஜன சாங்கத்தியம், ஸ்வாத்தியாயம், இதெல்லாம் நீங்க எப்படி பண்றீங்களோ
நீங்கள் உங்களுக்குள்ள இந்த மௌன தியானம் என்றது நீங்கள் செய்ய 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 அற்புதமான பலன்கள். இப்போ நீங்கள் 3 days இந்த மௌனம் இருக்கும்போது நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அந்த 3 days கழிச்சுட்டு நீங்கள் பேசும்போது எவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பீங்கன்னா அவதூறான வார்த்தைகள் என்றது உங்கள் மனசில் வரவே வராது, பேச்சிலே இருக்காது. ஏன்னா அந்த 3 days நீங்கள் மௌனமாக இருக்கும் போது அந்த குரூப் மெடிடேஷனில் தியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாய் திறக்கிறோம், மற்ற நேரம் கம்ப்ளீட் ஷட், ஒரு சவுண்டு கிடையாது, ஒரு ஃபோன் இல்லை. முக்கியமாக இந்த செல்ஃபோன் இல்லாதப்போ இருக்கிற டென்ஷன்ஸே ஃப்ரீ நமக்கு. அந்த 3 நம்ம போனால் வாணியம்பாடி போனோன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு நாளே எடுத்து வச்சுடுவாங்க, வீட்டில் சொல்லிட்டு வந்துடுங்க, சேஃபாக இருக்கும், 3 daysக்கு அப்புறமா நாங்கள் வரோம், நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, எங்களுக்கு எல்லா வசதியும் எங்களுக்கு இருக்குது, we are happy அப்படின்னுட்டு நீங்கள் தகவல் சொல்லிட்டு எங்கள் ஃபோன் ஸ்டாப் பண்ணிட்டு கொடுத்துட்டு உங்கள் நிலையில நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தியானத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் இங்கே வாணியம்பாடி அகத்தியர் பெருமிட் போயிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? போயிருக்கீங்களா? வெரி குட், ஹாப்பி ஹாப்பி. இவ்வளோ கிட்டகை இருக்கு, ரொம்ப தூரம் கிடையாது, 2 மணி நேரத்துல நம்ம போயிடலாம். அந்த புத்த பௌர்ணமி என்றது ரொம்ப விசேஷமான நாள். நமக்கு தெரியும் நம்ம பிஎஸ்எஸ்எம்க்கு அடிப்படையே மைத்ரேய புத்தா என்றதுதான். அந்த புத்த பௌர்ணமி என்றால் புத்தர் அன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு இந்த ஞானோதயம் என்றது அந்த போதி மரத்தின் கீழே கிடைச்சதும் அதே நாள், அவர் தன்னுடைய பாடி வெக்கேட் பண்ணதும் இதே நாள். இந்த 3 விஷயங்களும் இந்த புத்த பௌர்ணமி நாள் என்றுதான் நடந்தது. அதனால தான் அதுக்கு நாம இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் நம்ம பிஎஸ்எஸ்எம்ல நாம கொடுத்துட்டு இருக்கோம். அவர் தான் நமக்கு இந்த அனாபான சதியை சொன்னவரே அவர் தானே. அந்த 2500 வருடங்களுக்கு முன்பு அவர் காலத்துல அவர் சொன்னது அனாபான சதி பாலி மொழியில. அதனை நம்ம பத்ரிஜி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 35 வருஷமா நமக்கு ஆனா என்றால் உள் சுவாசம், அப்பானா என்றால் வெளி சுவாசம் என்று நமக்கு அவரு நம்ம சுவாசத்தின் மேல் கவனம் என்று இந்த பிஎஸ்எஸ்எம் ஆரம்பிச்சு நமக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த புத்தர் காட்டிய வழி இருக்கிறதுனால புத்த பௌர்ணமிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கோம். வாணியம்பாடி போகாதவங்க கூட இந்த மே 1ஆம் தேதி புத்த பௌர்ணமி வருது, அதுக்கு முன்பு 30ஆம் தேதியும், அதுக்கு அடுத்து மே 2வது நாளும் கூட இந்த 3 நாளுமே பௌர்ணமி முன்னாள் ஒரு நாள், பௌர்ணமி மறுநாள் 3 days அற்புதமான ஒரு காஸ்மிக் எனர்ஜி என்றது நமக்கு யூனிவர்ஸ்லேருந்து வரும். அந்த நேரத்துல கூடிய மட்டும் பேசாமல் மௌனம் இருந்த அந்த ஒரு நாளாவது மௌனம், அப்படி இருக்க முடியலையா நைட் 9 o'clock மிட் நைட் 12 o'clock வரையிலமாவது தியானம் பண்ணுங்க. அந்த நேரத்துல மௌனம் இருங்க. அன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துல உட்கார்ந்து அந்த நிலா ரேஸ் உங்க மேல விடுற மாதிரி தியானம் பண்ணுங்க. இப்படி தியானம் பண்ண உங்களுக்கு அந்த ரேஸ்ன்றது நமக்குள்ள வரும்போது நம்ம பாடியில இருக்கிற எத்தனையோ ஸ்கின் டிசீசஸ் நல்லா ஆகிறது. அந்த ரேஸ்ன்றது நம்ம மேல விழும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதனால பத்ரிஜி சொல்லுவாங்க அப் டு 9 to 12 இப்படி நிலா வெடிச்சு இப்படி மேல வரண்டால இருந்து உங்களுக்கு விழுறதுன்னா ஒரு பக்கம் உட்காருங்க. ஆஃப்டர் 12 o'clock to midnight 2 o'clock வரையிலும் தியானம் பண்றவங்களா இருந்தா திரும்பி அந்த சேர் பேக் சைட் போட்டுக்கிட்டு உங்க முதுகு கூட அந்த பார்ட்டு கூட அந்த ரேஸ் விழுற மாதிரி உட்காருங்க. ஃபர்ஸ்ட் 3 hours ஃப்ரண்ட் வெளிச்சத்திலையும் லாஸ்ட் 3 hours பேக்லயும் உட்காருங்க. உங்க உடல் பூரா அந்த நிலா வெளிச்சம் என்றது வரும்போது உங்களுடைய ஹெல்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே போகும். அது எவ்வளவோ அற்புதமான ஒரு தியான நிலை அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும்பாங்க. அதனால நீங்க எல்லோரும் வரப்போகிற இந்த புத்த பௌர்ணமி என்று எல்லாருமே எங்கெங்க ஊருக்கு போகாட்டி போனாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்தபடியே கூட அன்னைக்கு மௌனம் இருக்கணும்னு நினைச்சவங்க ஒரு நாளாவது அன்னைக்கு மௌனத்தை ட்ரை பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் இருக்கும். இல்லைன்னா நைட் 9 to 12 லைட்டா 7 o'clock ஃபுட் எடுத்துக்கிட்டு எல்லாருமே தன்னுடைய ரூம்குள்ள போயிட்டு தியானத்துக்கு உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. யாரோடையும் ஃபோன் பேச வேண்டாம், அமைதியா உட்காரணும். ஐ ஹாவ் டு டூ 3 hours மெடிடேஷன். எனக்கு அற்புதமான நாள், நான் இந்த நல்ல நாள்ல வர அந்த காஸ்மிக் எனர்ஜியை நான் உள்வாங்கணும். சும்மா உட்கார்ந்து நம்ம கண்ணு மூடிட்டு இருக்கிறதெல்லாம் பலன் இல்லை. எண்ணங்களுக்கே இடம் தராமல் எதுக்காக அந்த நல்ல நாள்ல நான் உட்கார்ந்து தியானம் பண்ண போறேன் என்று முதல்ல நினைச்சிட்டு உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்க அந்த மாதிரி தெரிக்கும் போது உங்களால எண்ணமற்ற நிலைக்கு உங்களால செல்ல முடியும். அன்னைக்கு பூரா யாரோடையுமே கோச்சிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு
அன்னைக்கு உங்க மைண்டெல்லாம் நீங்க அப்செட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தீங்கன்னா அந்த தாட்ஸ் தான் உங்க மனசுக்குள்ள நீங்க நைட்டு உட்கார்ந்தாலும் கூட பேசாம இருந்தாலும் கூட பலனே இருக்காது. கூடிய மட்டும் பி சைலன்ஸ், பி காம். அதுதான் உங்களுக்கு தியானத்துல உட்கார்ந்தாலும் கூட அந்த காம்னஸ் என்று உங்க மனசுக்குள்ள இருந்ததுன்னா உங்களால எண்ணமற்ற நிலைக்கு சீக்கிரமாக போக முடியும். ஏன்னா மனம் என்றது எல்லாருக்குமே ஒண்ணுதான். யாருக்கு சொன்னாலும் கூட எண்ணங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. அது நல்ல எண்ணங்களாவது இருக்கலாம், கெட்ட எண்ணங்களாவதும் இருக்கலாம். எதுவுக்குமே அந்த நல்ல நாட்களிலே இடம் தராதீர்கள். எப்படி நமக்கு அனாவசியமான பேச்சு வருது? பேசுறதுனால. பேசாமல் இருக்கிறது அந்த மௌனம் என்றது நீங்க எப்படி கடைபிடிக்கிறீங்களோ அதனால உங்களுக்கு எவ்வளவு நல்ல பலன்கள் என்றது அதனை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தால்தான் தெரியும். இப்போ நம்ம வாணியம்பாடி சுவர்ணா மேடம் அவங்க, கிரிஜாராஜன் மேடம் அவங்க எல்லாமே அந்த ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம உணவு இருக்கிறதுனால சாத்வீகமான உணவு, விடிகாலையில் 4 to 7 மெடிடேஷன் இருக்கிறதுக்கு, தங்குறதுக்கு நல்ல டாமெண்ட்ரிஸ் இருக்கு, எல்லாமே ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ சாத்வீகமான ஃபுல் குட் வெஜிடேரியன் ஃபுட்டுன்றது நமக்கு அங்கே கிடைக்கிறது. நம்ம பாடியையும் அவ்வளவு லைட் பண்ணுவாங்க. என்ன நிறைய சாப்பிட்டோம்னா தூங்கிடுவோம். ஃபுட்டு லைட்டாக எடுத்துக்கிட்டோம்னா பாடி லைட் ஆகுறது, நமக்கு நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போயிடுறது. அது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹெல்த்தி ரிட்ரீட்ன்றது நடக்குது. யாருக்கு எப்பப்போ முடியுமோ நிறைய ஃப்ளையர்ஸ் வந்துட்டு இருக்கு, பாருங்க. யாருக்கு எந்த நேரத்தில் அங்கே போயிட்டு தியானம் பண்ணிக்கலாம், அந்த ரிட்ரீட்ல எல்லாமே நாம பங்கெடுத்துக்கலாம் என்னும் போது எல்லாருமே அந்த நல்ல வாய்ப்பை நீங்க யாருமே தவற விடாதுங்க. அது நம்ம வீட்டுல உண்டியா இருந்து பண்ற ஒரு எஃபெக்டை விட குரூப்பா 10 பேரோட சேர்ந்து இருக்கும் போது வர பலன் என்றதே ரொம்ப அதிகம். நமக்கே தெரியும் குரூப் மெடிடேஷன் ஏன் பண்றோம். பிகாஸ் நமக்கு ஒருத்தருக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாட்ஸ் என்றது இல்லாட்டு போனாலும் கூட மற்றவங்க கிட்ட 10 பேர் அது இருந்ததுன்னா அது நமக்கு கூட வரும் என்ற ஒரு பாவனைக்காகத்தான் பத்ரிஜி எப்போதுமே குரூப் மெடிடேஷன் பண்ணுங்க. அதுல இருக்கிற பவர் என்றது அதிகம். நாங்கள்லாம் வந்து புதுசுல நிறைய தியானமகா யக்னங்கள் எல்லாம் ஆந்திரால வெளியூர்ல எல்லாம் அந்த 15 வருஷம் முன்பு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல பண்ண விடுவாங்க. இப்ப கடந்த 10 வருஷமா தான் ஹைதராபாத் கர்த்தால பண்ணிட்டு இருக்காங்க, வேறு ஊர் மாத்தாம. அப்ப நாங்கெல்லாம் போகும்போது எந்தெந்த ஊர்ல ஒரு ஆறு, ஒரு ரிவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரிவர்ல உட்கார்ந்துட்டு தண்ணியிலேயே உட்கார்ந்து ரவுண்டா எல்லாருமே லேடிஸ் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு நாங்க தியானம் பண்ணுவோம் தண்ணியில உட்கார்ந்து. ஏன்னா அந்த கையில இருந்து ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் அந்த பவர் என்றது வருது. எல்லாருமே ரவுண்டா உட்கார்ந்துட்டு தண்ணிக்குள்ளேயே உட்கார்ந்து சப்ளாங்கால் போட்டுட்டு நாங்க எல்லாருமே மினிமம் 1/2 hour to 1 hour தண்ணியிலே உட்கார்ந்து தியானம் பண்ணுவோம்.